சனியை முடிப்பால் கோல் அடிக்க. செல்லு போன எனக்கு வர தெரியாதா? எனக்கு வர தெரியும். வீடு போன இப்ப நீ போனா போய் போன யார் தம்பி போன் இல்ல? யார் போன்? வேற யாரு? அமௌண்ட் கூட வச்சுட்டு கொண்டாட்டி அவள் தான் தம்பி. பொம்பளைங்கிறது பூ மாதிரி தம்பி, அதை நம்ம பக்குவமா கையாளணும். இந்த மாதிரி எல்லாம் எடுத்து கவுத்து கதைச்சி பொம்பளை மனசு வந்துட்டு மென்மையானது தம்பி. பக்குவமா நடந்தா தான் அந்த வாழ்க்கையில சரியா நீங்க நிலைச்சி இருக்கலாம். இப்படி கோவப்படாதீங்க. பெண்கள் வந்துட்டு சொட்டா நாட்கள் அன்பா கதைச்சி அழகா பேசி பெண்களுக்கு மரியாதை கொடுக்க கத்துக்கணும். ஆண் ஆதிக்கத்தை காட்டப்படாது தம்பி. அப்படி ஒரு நேர்மையை அடிக்கணும். நீங்க பொம்பளை விஷயத்துல கொஞ்சம் அப்படி கோவப்படாதீங்க எடுத்து. சரியா? சரி. யாருன்னு தெரியும் அவங்களே இருந்தாலும் சில்ட்ரன் போட்டா நம்மளோட பொடிய மாறுவான் மச்சான். நீங்க எப்ப மச்சான் வந்து? மஜினன் நேர்த்தியாண்டா வந்தேனா என்ன கூட்டாளியா? அப்ப இருங்க நான் வாரேன். எனக்கு சின்ன ஒரு வேலை கிடக்கு, நான் இடத்த போயிட்டு வரேன். இருங்க தம்பி. அப்படியா? சரியா? அவன் இரியன் யாரா மச்சான்? அவரு எங்க இருந்தா வந்திருக்காரு? அவரு பாடா ஜெயில இருந்து வந்திருக்காரு. இவ்வளவு நல்ல ஒரு அறிக்கை என்ன கேஸ்லடா போனவரு? பொண்டாட்டிய கூட செஞ்சு என்ன பொண்டாட்டிய கூட செஞ்சு விட்டுப்பாண்டா 15 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்காரு. என்னடா மோசமா போவா? ரொம்ப நேரமா நல்லவனா பேசிட்டு இருந்தானேடா. உங்களோட எல்லாம் சேரலடா. வானம் எதுலடா தொங்கிட்டு இருக்கி? அடிக்கிறது கூட நடடா. இப்ப எங்கடா அவசரமா கொஞ்சிட்டியா வாரன்? அந்த சின்ன ஒரு பிரச்சனை இருக்கு, முடிச்சிட்டு வரேன். விடத்தை என்னண்டுக்கு வருது எனக்கு விடத்தை என்னே அந்த பிரச்சனை முடிச்சிட்டு வரேன். இவருக்கு கொந்தளிச்சாதீங்க, என்ன பொறுமையா கடப்பிடிங்க. இந்த பைத்தியம் இவ்வளவு அவசரமா எங்க போகுது? இன்னைக்கு வேற நான் விட மாட்டேனா? உனக்கு மான ரோஷம் இருக்காடா? வேண்டாம், இந்த காசு தாடா. இந்த காசு தான் எடு. காசு சுரண கட்டவனுக்குலாம் காசு புறவு உண்ட ஒட்டும் இல்ல உறவும் இல்ல. எத்தனை கோல் அடிச்சிட்டா போறதுக்கு எனக்கு காசியா முக்கியம்டா. நாய் அடிச்சு கொள்ற மாதிரி நமக்கு முக்கியம் காசு தான். மத்த பிரச்சனை என்ன நடந்து போனா அவனோட சண்டை ஓடிச்சா காசு வாங்கினா தருமதி இருக்கு அவனுக்கு. தருமதி ஏண்டா மச்சான்? நல்லா கேட்டுக்க விஷயத்த வழிவா கேட்கணுமா? அவன்ட தங்கச்சிக்கு கல்யாணம் நடந்தவா பத்திரிக்கை வச்சா மச்சான். நான் போய் அவனுக்கு இப்போ 1000 ரூபாய் வச்சேன். சரியா? அப்ப அன்றைக்கு எந்த தங்கச்சி கல்யாணம் நடந்தவா இப்ப கிட்டத்துல? அப்ப நான் அவனுக்கு பத்திரிக்கை வச்சேன் மச்சான். சரியா? நான் அவன் என்ன செஞ்சிருக்கணும்? அந்த 1000 ரூபாய் திருப்பி வச்சிருக்கணும் மச்சான். அந்த காசு நான் எங்க போய் வாங்குறேன்? செல்வா அம்மா. அப்ப நீங்க மொய்ப்பணம் வைக்கிற அவர் உங்களுக்கு திருப்பி தருவாருன்றதான் நீங்க வைக்கிற. சந்தோஷத்துக்கு வைக்கல நீங்க. இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. போடா எல்லாத்துக்கும் எனக்கு அவன் திருப்பி என்னது போ, திருப்பி காய்ச்சி வாங்கி அவன்கிட்ட. எல்லாத்துக்கும் எனக்கு தான் கை வைக்கிறீங்க. நான் என்னதை செஞ்சாலும் உங்களுக்கு புள்ளையா தமிழங்குது. இந்த ஊருக்கும் உங்களுக்கும் நான் என்ன செஞ்சாலும் பச்சை புள்ளையா தமிழங்குது. எடுத்து கை வைக்கிறேன், அடிக்கிறேன், ஏச்சுறேன். என்ன எல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஒரு மனுஷனா விளங்குது இல்லையாடா? நீ மனுஷனே இல்லடா. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. நல்ல காத்தா தான் மச்சான். நல்ல காத்து, சாந்தமாய் காத்துவா, பின்னரமாயினா காத்துவா. சரி மச்சான், இந்த வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு மச்சான் சிலவாச்சு? சிலவ விடுறா. அதாடா முக்கியம். நமக்கு பெருமை முக்கியம்டா. மாடி வீட்டுல நாம வாழ்றோம்ங்கிற பெருமை தான்டா நமக்கு முக்கியம். இவிடத்தை நிக்கிறதை விட அங்கால நின்ற மனுஷன்னா பாராக்கள் போராக்கள் நம்மளோட ஊடன்னு விளங்கும். பா ஏறிட்டு போய் அங்கால நிற்போம். வா, அப்படி நின்றாதான் விளங்கும் நமக்கு எல்லாம். இந்த பிச்சைக்காரன் நம்மளோட அருமை பெருமைகளை பத்தி கதைக்கணும். டேய் மஜினன், வாடா இங்க கொஞ்சம். ஆமாஜா இந்த வார். மஜினன், ஊட எப்படிடா இருக்கு? நல்லா இருக்கியாடா? நம்மட ஊடுதான்டா, பாத்துக்கு. 4 பேர்த்த செல்லு ஊடு கட்டிக்காண்டு. ஊடெல்லாம் நல்லா இருக்கு மச்சான். எவ்வளவு மச்சான் செலவு வீட்டுக்கு? 4 கோடி ரூபாய் செலவு மச்சினேன். குறைஞ்சது 4 பேர்த்தையாச்சும் செல்லுங்க. 4 கோடி ரூபாய் செலவு ஊடு கட்டிக்கணும். போங்க சொல்லுங்க. 4 கோடி ரூபாய் செலவழிச்சு ஊடு கட்டுறதுல விஷயம் இல்ல மச்சான். 400 ரூபாய் கொடுத்து ஒரு ஜட்டியை வாங்கி போடுங்க மச்சான். பாக்கையில அமைக்கு கன்றாவியா இருக்கு. என்ன மச்சான் இது? கண்டவன் லாசிங்கப்படுத்துறான். வாங்க மச்சினன், எந்த சிலைவழியா ஒரு சட்டியை வாங்கி தர. ஏறுங்க மச்சினன், கவனம் மச்சான். பெல் கம்பியில பார்த்து இருக்கு. கவனம் பற்றும். நக்கல் ஓவரா தான் இருக்கா, பார்த்து குறைச்சு கொள்ளணும். அல்ல போனா பாட்டா போடுறா.
டேய் மச்சான் உன்ட மருமகன் தானடா அந்த சிகரெட் அடிச்சு நிக்கிற ஆட்டோக்கிட்ட இல்ல அவனு சொத்து அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே பொறுமையா கடைப்பிடிங்க அறியாப்புல தெரியாம கேட்டான் டேய் இங்க எங்க போற என்னடா நீ சொல்றது கேளு இப்ப நீ போய் அவன்கிட்ட சிகரெட் அடிக்க என்று கேட்டியண்டா அவன் சிகரெட் அடிக்காங்கிறது உனக்கு தெரிஞ்சு வைத்து என்ன செய்ய கேளு கதை அவன் சிகரெட் அடிக்காங்கிறது உனக்கு தெரிஞ்சு வைத்த நினைச்சு நாளைக்கு உன்னை மோத்துக்கு முன்னுக்கே அவன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் போய் நண்பன் என்ன செய்யறேன் அவனும் நல்ல புத்தியெல்லாம் சொல்லிட்டு வா சரியா சொல்லிட்டு வா சொல்லிட்டேனா நான் சொல்றேன் நீ எஞ்சால பார்த்து இஞ்சால திரும்பி நில்லு அவனை காணாத மை நின்றுக்கு சிகரெட் அடிக்காய் நீ உனக்கு இன்றைக்கு இருக்கிறா தம்பி யார் இது என்ன பழக்கம்டா இது இது எப்ப பழகின என்ன பழக்கம் இது செல்லு பாப்போம் நல்ல பழக்கமா இது இங்க பாரு இங்க பாரு நிக்காண்டா மாமா பாத்தியா மாமா நிக்காம பாத்தியா மாமாவுடைய வந்து அவன் கண்டிருந்தானடா இன்னைக்கு உண்ட நிலைமை என்னடா காணல நான் தான் கதைச்சி செல்லி விட்டு போட்டு வந்திருக்கேன் விளங்குதா அவன் கண்டிருந்தாண்டா உண்ட நிலைமை என்ன ஒண்ணு உரிச்சு உப்பு கண்ட போட்டுக்கா விட்டு திறதிரிப்பான் ஒண்ணு இனிமேல் இந்த மாதிரி கேவலங்கிட்ட பழக்கம் எல்லாம் பழவாது சரியா ஏதோ பழகிட்டாய் 10 ரூபா இருந்தா நானா கொண்டு தந்து 10 இப்ப கொண்டு சாவன் நானா அடிச்சு போட்டுனா ஒன்று தானே வாங்குறது காசு கீச்சு இருந்தா காய்ச்சி நானா கூட்டிட்டு போங்க அங்க 10 ரூபாய்னாலும் நானா கவனிச்சுக்கிறோம் சரி ஐயா என்ன சொல்லிட்டியா நீ சொல்லிட்டியா நான் சொல்ற மாதிரி சொல்லணும் நான் சொல்றத நீ கேட்கணும் புத்தி மாதிரி சொல்லி தெரியாம செஞ்சுட்டான் சரியா இனிமேல் அவன் வாழ்க்கையில தொட மாட்டான் ஒண்ணு அவ்வளவு மரியாதை வச்சிருக்கான்டா அவன் நீ சொன்னா சரியா தான் இருக்கு அல்ல புனா பாட்டா போடுறா டேய் மச்சான் உன்ட மருமகன் தானடா அந்த சிகரெட் அடிச்சு நிக்கிற ஆட்டோக்கிட்ட இல்ல அவனு சொத்து அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே பொறுமையா கடைப்பிடிங்க அறியாப்புல தெரியாம கேட்டான் டேய் இங்க எங்க போற என்னடா நீ சொல்றது கேளு இப்ப நீ போய் அவன்கிட்ட சிகரெட் அடிக்க என்று கேட்டியண்டா அவன் சிகரெட் அடிக்காங்கிறது உனக்கு தெரிஞ்சு வைத்து என்ன செய்ய கேளு கதை அவன் சிகரெட் அடிக்காங்கிறது உனக்கு தெரிஞ்சு வைத்த நினைச்சு நாளைக்கு உன்னை மோத்துக்கு முன்னுக்கே அவன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் போய் நண்பன் என்ன செய்யறேன் அவனும் நல்ல புத்தியெல்லாம் சொல்லிட்டு வா சரியா சொல்லிட்டு வா சொல்லிட்டேனா நான் சொல்றேன் நீ எஞ்சால பார்த்து இஞ்சால திரும்பி நில்லு அவனை காணாத மை நின்றுக்கு சிகரெட் அடிக்காய் நீ உனக்கு இன்றைக்கு இருக்கிறா தம்பி யார் இது என்ன பழக்கம்டா இது இது எப்ப பழகின என்ன பழக்கம் இது செல்லு பாப்போம் நல்ல பழக்கமா இது இங்க பாரு இங்க பாரு நிக்காண்டா மாமா பாத்தியா மாமா நிக்காம பாத்தியா மாமாவுடைய வந்து அவன் கண்டிருந்தானடா இன்னைக்கு உண்ட நிலைமை என்னடா காணல நான் தான் கதைச்சி செல்லி விட்டு போட்டு வந்திருக்கேன் விளங்குதா அவன் கண்டிருந்தாண்டா உண்ட நிலைமை என்ன ஒண்ணு உரிச்சு உப்பு கண்ட போட்டுக்கா விட்டு திறதிரிப்பான் ஒண்ணு இனிமேல் இந்த மாதிரி கேவலங்கிட்ட பழக்கம் எல்லாம் பழவாது சரியா ஏதோ பழகிட்டாய் 10 ரூபா இருந்தா நானா கொண்டு தந்து 10 இப்ப கொண்டு சாவன் நானா அடிச்சு போட்டுனா ஒன்று தானே வாங்குறது காசு கீச்சு இருந்தா காய்ச்சி நானா கூட்டிட்டு போங்க அங்க 10 ரூபாய்னாலும் நானா கவனிச்சுக்கிறோம் சரி ஐயா என்ன சொல்லிட்டியா நீ சொல்லிட்டியா நான் சொல்ற மாதிரி சொல்லணும் நான் சொல்றத நீ கேட்கணும் புத்தி மாதிரி சொல்லி தெரியாம செஞ்சுட்டான் சரியா இனிமேல் அவன் வாழ்க்கையில தொட மாட்டான் ஒண்ணு அவ்வளவு மரியாதை வச்சிருக்கான்டா அவன் நீ சொன்னா சரியா தான் இருக்கு ஆடு அம்மாண்டு கத்துது அதை பத்தி இன்னும் ஒருத்தர் ஒரு கண்டுபிடிக்கானுகள் என்ன 2 பேரும் போல சீரியஸா காய்ச்சிட்டு இருக்கானுகள் மச்சான் அதெல்லாம் பத்தி யோசிக்காத ஒன்றையும் அவன் செஞ்சதுக்கு நானும் வைக்காம மச்சான் நீ அதெல்லாம் பத்தி யோசிக்காத சரியா நீ போ கவலைப்படாம விட்டு சரிடா மச்சான் நான் பாருண்ணா இல்லையாண்டா சாயா போறான் சோகத்துல போறான் அவன்ட நானாக்கு தீர்ப்பு வந்துட்டா இன்னைக்கு மரண தண்டனை கொடுத்துட்டான்டா அதான் அவன் சோகத்துல போறான் அதுக்கேண்டா அவன் சோகத்துல போறான் அப்ப அதுக்கெல்லாம் சோகப்படப்படாடா மரணத்துக்கு பிறகு தண்டனை வந்தானே கராட்டி என்ன மச்சான் மரணத்துக்கு ஏன்டா அடிக்கா என்னடா பிரச்சனை நோக்கு எல்லாத்துலயும் நக்கல் நையாண்டி நக்கல் இங்க பாரு மரண தண்டனை மரணத்துக்கு பிறகு தண்டனை வந்தானே வராட்டி என்னடா அதெல்லாம் கேட்டது உனக்கு விளங்குது இல்லையா உனக்கு என்ன நான் என்ன கேட்டாலும் விளங்குது இல்ல இந்த ஆடி ஏன்டா அம்மாண்டு கத்துறேன் ஆடி ஏன் அம்மாண்டு கத்துறேன் அதே நான் இன்னும் கண்டுபிடிச்சிக்கலாம யோசிச்சு திரிகிறேன் மரணத்துக்கு பிறகு அவன் நானா தண்டனை கிடைச்சானே கிடைக்காட்டிதான் நமக்கு என்னடா லூசி பயலே போ அங்கல போ ஏய் இன்னும் நானா வரான்டா ஆமாண்டா எனக்கு என்ன உண்ட வேலையை பாரு நீ ஏண்டா அவன் மச்சான் அவனுக்கு எனக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை அவனுக்கு எனக்கு எந்த விதமான கதையும் இல்லை அவன் எனக்கு செஞ்ச சாதாரணமான துரோகமும் இல்லடா அப்படி என்னடா செஞ்ச அவனுக்கு அவனை பத்தி தம்பி
காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு. இந்த கதைக்காக அடங்கி ஓட்டுருவேன். வந்துட்டான் பாரு. இப்போ என்ன கேட்டு வா போ. நான் கைக்க மாட்டேன், நீ போய் கேட்டு வா. இங்க ஆயிக்கலாடி நானடா போலாடா. போடா போய் கேட்டு வாடா போடா. அவன் வந்தா எனக்கு என்ன, அவன் செஞ்சது சாதாரணமான துரோகமா எனக்கு? அவர் மகாராஜா ஒலிம்பிட்டு வர மாட்டாராமோ, தூக்கு அனுப்புவாரோ? என்னடா உங்க 2 பேருக்கும் பிரச்சனை? அது நான் இந்த வாயில செல்ல மாட்டேன் மச்சான். அது நீ கேட்காத என்கிட்ட. அவன் உண்மை வரட்டான், வரச்சில்ல ஆளு. நான் போறேன் மச்சான். நீங்க சண்டை ஓடிச்சிட்டு நானடா போல் உங்களுக்கு. பைத்தியக்கார பையிலிட்டு இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. லூசிக்கான 2 பேராலும் என்ன கரைச்சல் இருக்கு நமக்கு. டேய் உங்களோட உண்மை வரட்டான்டா போடா. எனக்கு தெரியாதா போறதுக்கு? அவரா வந்து செல்லணும் எனக்கிட்டே. என்னடா உங்க 2 பேருக்கும் பிரச்சனை? நான் சொல்ல மாட்டேன் மச்சான். இந்த வாயில எப்படி மச்சான் நான் செல்லுவேன்? உனக்கு பிரச்சனை என்ன? நான் தீச்சு வைப்பேன் தானே, என்னன்னு சொல்லு. அப்போ மச்சான் அவன் சரியான துரோகி மச்சான் அவன். அப்படி என்னடா செஞ்சான்? என்கிட்ட கேட்காமலுக்கு எந்த பொருளை என்கிட்ட அனுமதி இல்லாம எடுத்துட்டான் மச்சான். அவசியம் அந்த பொருளை அனுமதி இல்லாம எடுத்துட்டான் மச்சான். எனக்கு சரியான ஆத்திரம் வெஞ்சிட்ட அழகு. அவன் செச்சத்தை அடிக்க அழகு. அப்படி எல்லாம் கத்தாதே. அவனை பார்த்தா எனக்கு விளங்குடா. அவன் சாம என்னதான் எடுத்தான் அவன்? மச்சான் எங்கட கக்கு சிரிக்கலுவா கக்குச்சிலே பூடியம் அடிச்சு போட்டு புறப்படி சொல்லுவேன். அந்த கட்டுக்கு மேல வச்ச மச்சான். இந்த குறவுடி துண்டு எந்த அனுமதி இல்லாம எடுத்து அடிச்சுட்டா மச்சான். அதோட 2 வருஷமா அந்த மூத்த கூட நான் பாக்குறேன். இந்த பாரு எவ்வளவு கௌரவமான குடும்பம். போல ஒரு குறை வீடிக்கு 2 வருஷம் கழிக்க வேண்டிய என்னடா இப்படிதானே ஊருக்குள்ள நிறைய பேர் இருக்கானே. ஷெட் வரையும் தள்ளி கொண்டு விடுறானே. ஏன் தள்ள போறீங்க? பெட்ரோல் தானே? பெட்ரோல் இல்லையா? ஏன் பெட்ரோல் பொறுங்க பாப்போம். இங்க வந்து பாருங்க, டாங்கி உள்ள அடிக்க பாத்தீங்களா பெட்ரோல். அப்ப ஏன் ப்ரோ தள்ளிட்டு போறீங்க? பெட்ரோல் இருக்கிற விலைக்கு பெட்ரோல் இல்ல, தட்டுப்பாடு இலங்கையில. என்ன வாப்பா சொல்லிக்காரோ சைக்கிள் ஓடி தெரிஞ்சா பெட்ரோல் 10மா, அதான் தள்ளி தெரியுறேன். பெட்ரோல ஃபுல்லா அடிச்சு தள்ளி தர்றீங்க. பெட்ரோல் ஓடி தெரிஞ்சா 10மா, பெட்ரோல் 10மா எங்க வாப்பா சொல்லிக்காரு. அதான் ப்ரோ நான் தள்ளி தெரியுறேன். சைக்கிள் இருக்கேன்னு காட்டணும் 4 பேருட்டு. சரி போங்க. சரி போங்க. மடையனமா இருக்காம நீங்களும் கொஞ்சம் புத்திசாலித்தனமா இருங்க ப்ரோ. ஒரு செல்றது அவன் செல்றதுலயே ஒரு காரணம் இருக்கு. ஓ ஆமோலி நீ தள்ளிட்டு தான் தெரியும். அதான் சரி, நமக்கு நம்மோட சைக்கிள் உடமா 10 ரூபாய் பெட்ரோல். சொல்றதும் சரிதான். அப்ப நமக்கு நம்ம அப்படிதான் நடந்துக்கணும். ப்ரோ 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 என்ன ப்ரோ பெட்ரோலா இல்ல? தம்பி இங்க வாங்கலாம். என்ன ப்ரோ? ஏன் ப்ரோ அடிக்கிறீங்க? டாங்கி ஃபுல்லா பெட்ரோல் இருக்கு. உனக்கு தெரியுமா நாட்டுல பெட்ரோல் தட்டுப்பாடு. நான் என்னடா இப்படி தப்பா கேட்டேன்? பெட்ரோல் இல்லையான்னு கேட்டேன். தம்பி வாங்கலேன். உங்களுக்கு வெக்கோ மானோ சூடு சுரனு என்ன இருக்கா தம்பி? உங்களே தான் வாங்கின காசு நம்ம தரலையா? சரி காசாவது தரல உடுக்கல. கோல் அடிச்சா ஆன்சர் பண்ணி கதைக்கணும் இல்லவா? ஆன்சர் பண்றதுக்கு பேலன்ஸ் இல்லையே தம்பி. கதைக்கிறதுக்கு தான் பணம் வேணும், ஆன்சர் பண்றதுக்கு பணம் தேவையில்ல. இப்ப என்ன காசு தருவீங்களா இல்லையா? நானே 5 காசு இல்லாமதான் குந்தி இருக்கேன். காசு தர மாட்டேன்டா சொல்றேன். ஊரை விட்டா ஓடிட்டேன் தானே இருக்கேன், இந்த ஊர்ல இருக்கேன். காசு தருவேன் தானே. 500 ரூபாய் காசுக்கு எத்தனை நாளா கேட்காய் தம்பி? இப்ப தரையில என்ன செய்வாய் நீ? இல்லாதா இனிமே உன்னை பார்க்க காசு தரணும். எப்படி வாங்கினமோ அப்படி தரணும். ராஸ்கல் என்ன இவனுக்கு இந்த அடி அடிக்காம போட்டு ஆத்தாடி இவன் வேற காட்டுட்டானே. கொண்டாடிட்ட சொல்லி கொடுத்து அவள் வேற அடிப்பாளே. இவன் நம்ம சமாளிக்கணுமே. இப்ப சமாளிப்போம். என்ன உங்களுக்கு அந்த அடி அடிச்சாம போட்டு கண்டிங்களா? மானா பார்க்காம இருக்கலாமா? இந்த ஷோ எல்லாம் பார்த்தேன் நான். அடி வாங்கினத்தை விட்டுட்டே சொல்லிடுறாங்க. சரியா? இந்த காசு வச்சுக்கலுங்க. 500 ரூபாவா வச்சுக்கங்க. நான் அடி வாங்கினத்தை யார்கிட்ட சொல்லிடுறாங்க. ஆனா செல்லல ஏன் உங்களுக்கு அடித்தான்? அவனுக்கு நான் காசு கொடுக்கணும் மச்சினேன். அதான் கேட்டேன். இல்லைன்னு சொல்லி அடிச்சு போட்டான். எவ்வளவு கொடுக்கணும் நீங்க? 500 ரூபா கொடுக்கணும் இல்லவா? வாங்கின காசு. அடே பைத்தியஹாரா, இதை கொடுத்து போட்டு அவன்கிட்ட கடனை முடிச்சிருக்கலாம் தானடா நீ.
இந்த மச்சி விளக்கம் தெரியாமல காய்ச்சிட்டு இருக்கிறீங்க. அவன் எனக்கிட்ட ஒரு 1000 ரூபாய் காசு வாங்கி 7 மாசத்துக்கு போறான் தான். நான் அவனுக்கு 6 மாசம் தானே போயிருக்கு. இன்னொரு மாசத்துக்கு போறதா கொடுப்போம் மச்சி. என்ன பைத்தியண்டா அவனுங்கள். தம்பி நம்மட வளவு இந்த பக்கத்துல இறக்கி நான் போறேன். அப்ப நீங்க இறங்க. சரியா? சரி சரி சரி. பெரிய பெரிய உதவியா? பெரிய உதவி. உடத்த வந்தவனுக்கு அவடத்த கொண்டு விடுறதுக்கு நேரியா நாம இன்னொரு வாகனத்தை பிடிக்கிறியா? கையில ஒரே மாச்சலாம் இருக்கே. வாகனத்தையும் காணலே. எப்படி போற? வாழ்க்கைய தேடி நானும் போறேன். வாங்கண்ணே வண்டியில இருங்கண்ணே. நீ யாருன்னு எனக்கு தெரியும். ஆட்டியாவாரி அலி அக்பர் அவர ஊடு இன்னைக்கு தெரியுமா உங்களுக்கு? ஆட்டியாவாரி அலி அக்பர். ஓ தெரியும் தெரியும் தெரியும். அதுவா வந்து இப்ப ஆட்டு வியாபாரி அலி அக்பர் ஊட உங்களுக்கு சென்னா போவீங்களா இல்ல நான் கூட்டி கொண்டு காட்டையா? கூட்டி கொண்டு காட்டுங்க. நான் கூட்டி கொண்டு காட்டையா? ஜாலியா போகணும். நடுவா போகும். அப்படியே போங்க. தம்பி இதானே அந்த ஊடு? அலி அக்பர் ஊடனே. அது இன்னும் ஏத்து நடத்தையில்வா அது இருக்கி. என்ன ஏத்தி நடமா? அப்ப இங்கே தம்பி என்ன கூட்டிட்டு வந்த நீ? ஆட்டியாவாரி அலி அக்பர் ஊடங்கன்னு கேட்டீங்க. கேட்டேன். சரிதானே? அவர் ரூட்டு நான் காட்டுறேன்பா. அது என்னது? எனக்கு செய்யற உதவி. உங்களுக்கு நான் செய்யற உதவி. இது எந்த ஊடு? சரியானே? எந்த ஊட்டை நீங்க என்ன ஏத்தி கொண்டு விடுறது என்னது? நான் உங்களுக்கு செய்யற உதவி. அப்பா இது உலக நடிப்புடா சாமி. உதவிக்கு உதவி சரியா போயிட்டு என்ன நீங்க அந்த நீலக்கேத்தரிய வச்சு ஏத்துனீங்க வா. அதுதான் ஆட்டியாவாரி அலி அக்பர் ஊடு. சரியா? அப்ப வந்த வழியில போனீங்களா வருவா. நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? ஐயா தோர இது சுயநல பூமி. ஐயா தோர நான் மருமான் கொஞ்ச நாளைக்கு ஒரு லூசு நான் நடிப்போம்னு ஒரு ஐடியா ஒன்று வச்சிருக்கேன் மருமான். ஒரு லூசி ஏமாமா ஒரு லூசியா நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க நீங்க? உண்மையே தானே மாமா சென்ன. என்ன பார்த்தா லூசன மாதிரி ஆயிருக்கி உனக்கு. சம்மே வாடா மாமா இருக்காரு மரியாதை இல்லாம போயிட்டு இருக்காங்க. வா இங்க வாங்க. என்ன மாமா எங்க போயிட்டு வாரீங்க நீங்க? மாமா பக்கத்துல சாமியார் ஒரு ஆள் வந்திருக்காரு. கேக்குற வரம் தாராரு மாமா. இங்க எப்படி இருக்கு இது? அவர் அந்த எனக்கு அல்ல கேக்குற வரம் தருவாரா? நீ என்ன வரம் கேட்டு? நான் அதெல்லாம் எப்படி மாமா சொல்ற? சொல்லிட்டு போ. எனக்கிட்ட சொல்லாட்டி வேற யார்கிட்ட? நான் இந்த ஏரியா ஃபுல்லா வாங்கணும் சொல்லி ஒரு வரம் கேட்டிருக்கேன். பணக்காரன் நான் போறேன். கோடீஸ்வரன் நான் போறேன். ஃபுல்லா வாங்கி பணக்காரன் தான். நான் அத ரெட்ட வரம் தந்திருக்காரு. சரி போடி தொலைஞ்சு. அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே. பொறுமையா கடைப்பிடிங்க. சாமியார்ட்ட நம்ம கேட்ட வர மட்டும் கிடைச்சிட்டா நம்மளோட அதிர்ஷ்டசாலி இந்த உலகத்துல யாரும் ஏறிக்க மாட்டோம். பங்கு அங்க வாங்கலே. என்னடா பங்கு? அப்பா காய் அடிக்கிறீங்க. விஷயம் தெரியாடா உங்களுக்கு? இந்த ஊருக்கு ஒரு சாமியார் வந்து ஏறா. என்ன வரம் கேட்டாலும் அவடத்த கொடுக்காரு மச்சான். நீ என்னடா வரம் கேட்டு? நான் முக்கியமா போய் நான் கேட்ட வரமே வேறடா. அப்படி என்னடா பங்கு கேட்ட நீ வரம்? நான் வந்துட்டு என்ன முடிஞ்சா எவ்வளவு கோடி ரூபாய் செலவு போனாலும் பரவாயில்ல, என்ன ஒரு கரப்பத்தான் பூச்சா மாத்திடுங்க, கரப்பா பூச்சா மாத்திடுங்கன்னு சொல்லி வரம் கேட்டுட்டு வரேன்டா. அதான்டா கேட்டு இங்கே ஏடிச்சு. ஏன்டா இவ்வளவு நல்ல நல்ல இது இருக்கு நீ இப்படி கரப்பத்தானா மாறணும்னு செய்றாய்? யாரனல் இந்த பொண்டாடி இருக்காள்வா மச்சான். அவள் கரப்பத்தான் பூச்சிக்கு மட்டும்தான் மச்சான் பயப்படுறாள். வேற ஒன்றுக்கா அவள் பயப்படுறாள். ஹலோ 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 சார், நீங்க இந்த ஆன்லைன்ல ஆர்டர் போட்டுக்கிறீங்க, உங்க பார்சல் வந்திருக்குது, எவ்வளோ கொண்டு வரணும்? ஆன்லைன்ல அந்த போன்ல ஆர்டர் போட்டது தானே? ஓம் ஓம் ஓம். வாங்கல அந்த நான் இருக்கேன் போய் அந்த காங்கினோட சந்திக்கு வரீங்களா? பார்சல் ஆர்டர் வந்து ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ பர்மான்
மாமா எங்க போறோமா போறீங்க? 1000 ஏத்த போறோம் மாமா. அதோட பெரிய 1000 நான் தரேன். ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிருக்கேன். வந்துட்டு இருக்கு. ஏத்திட்டு போ வாங்கல. சரி மாமா சைடுல போய் பாரு. ரமான் மாமா இதுல ஏத்தலாமா அவ்வளவு சாமான் வார சாமான் வருவோம். தம்பி 1000 போறோம் தம்பி. போலாமா மட்டக்களப்புக்கு? போலாமா? இந்த ஆட்ட வராது. நீ போ. நீங்க என்ன தம்பி சும்மா நிக்கிறா? டிரைவர் போறாங்க. சாமான் ஆர்டர் பண்ணிருக்கேன். நோட லூசா. மட்டக்களப்பு 1000 தான். அட்டக்களப்போட பெரிய 1000 நான் காட்சி தரேன். நீ வராது மாதிரி. தம்பி வராது போவேன் மர. வருவான் இந்த ஆள் வந்துட்டு வருவான். சாமான் வருகிறப்ப என்னமா மாமா மட்டும் போறான்? லொரி பின்னால வருதாக்கு வருவான். சாமான் லொரியில நான் வருவான். அறுது வருவான். ரில்வான் ஆன்லைனோட நான் சார் 650 ரூபாய் இருக்காங்க. 650 ரூபாய் சார். 650 ரூபாய்க்கு என்ன சாமான் வாங்கிருப்பான்? ஆட்டோல இருக்கிற அளவுல என்ன நான் பாப்போம். லொரி பின்னால வருது. லொரி சரி அப்ப நான் வரேன். ஒண்ணும் இல்லையா? என்ன சார் சேத்த நிப்பாட்டு அதெல்லாம் தார பிரச்சனை எல்லாம் இருக்கு. நான் ஆர்டர் போட்ட சாமான் போட்ட சாமான் தானே இந்த சந்திரிக்கு. இதா நான் ஆர்டர் போட்ட பெரிய சாமான் இல்ல. நான் பெரிய சாமான் ஆர்டர் போட்டேன். என்ன பெரிய சாமான் ஆர்டர் போட்டு? பெரிய கதிரை செட்டில் நான் ஆர்டர் போட்டேன். கதிரை செட்டா? நீங்க எவ்வளவு கதிரை செட் எவ்வளவு ஆர்டர் போட்டு? நீங்க 650 ரூபாய். 650 ரூபாய்க்கு மாறேன். உங்களுக்கு இதா பாருங்க. என்ன கம்பெனி என்ன ஏமாத்தியா தெரியுது பாருங்க. சரி கதிரை செட் ஆர்டர் போட்டீங்க. சரி கதிரை செட் என்னத்துல ஆர்டர் போட்ட? நீங்க போன்ல கொண்டாங்க பாத்தீங்களா? போன்ல அடங்குதா? நீங்க போன்ல போட்ட அதே கதிரை செட்டு தான் சேருது. ஏண்டா மட்டக்களப்புக்கு வந்த கயிறையும் நீ ஏண்டா கயிறுல வந்து என்ன புடிச்சு வச்சு 4 கதிரை ஏற்றுறதுக்கு நீ அவன் வந்த மட்டக்களப்புக்கு வந்தவனை வாடா பாப்போ என்னடா இது இங்க நில்லுங்க பாப்பா. நீங்க எத்தனை வயசுல பாப்பா கல்யாணம் முடிச்சு? ஏமா கேக்குறீங்க? சும்மா செல்லுங்களேன் பாப்பா. சும்மா செல்லுங்களேன். சும்மா கேட்கணும். நான் 19 வயசுல கல்யாணம் முடிச்சேம்மா. 19 வயசுல போமா. அப்ப எனக்கு 21 ஆயிட்டேனாப்பா. என்ன எனக்கு 22 ஆயிட்டேனாப்பா. என்ன கேட்ட நீ? இதுக்கு தானடா கேட்ட நீ? என்னட்ட கேட்டால் அடிக்கணும். ஏன்டா உங்களை போதாளி உளுந்து கிடக்காரு வந்த அவர்த்து புஷ் கிடக்காரு பாத்தீங்களா? ஆட்டா கிட்ட உளுந்து ஊண்டா ஓட இன்னும் பாப்போம். ஓடியா பாப்பா தூக்குவோம். என்ன போஸ் ரோட்ல நீங்க இந்த கடை கிடக்குற? என்ன போஸ் என்ன ஆச்சு? தலை வந்து தம்பி பிரஷர் சீனி எல்லாம் கூட்டிட்டு போல மயங்கி விழுந்துட்டேன் தம்பி. எனக்கு தாக மாதிரி இருக்கும். தண்ணி கொஞ்சம் எடுத்து தரையிலுமா? தண்ணியா? ஏ மானே போய் தண்ணி எடுத்துட்டு ஓடியா. போ தண்ணி ஓடி போய் எடுத்துட்டு வா. பாப்பா தம்பி எங்க தம்பி தண்ணி கொஞ்சம் தாங்க தம்பி. எங்க போனவர் வரலையா? கொஞ்சம் நீங்க போஸ் கொஞ்சம் நீங்க போயிருக்கா மறுவான் போஸ். எங்க இவனை காணுது? எங்க போயிட்டான்? அரமானத்தியலமா போச்சு போன இன்னும் காணலையே. எங்க இப்படி இழைச்சி போய் எங்க இருந்தா வாராணி? இங்க இருக்கிற பக்கத்துல இருக்கிற வீட்டை போய் எடுக்கிறதுக்கு தண்ணி விட்டியா? எங்க போனேன்? வைத்தியமாப்பா உங்களுக்கு. அவர் எவ்வளவு பெரிய முதலாளி அவரு. அதுக்கு பாருங்க நம்மட வீட்டு எத்தனார் வந்திக்காரு. கதிரையை கொடுத்தா இருப்பாரா? உடஞ்ச கதிரை தண்ணியை கொடுத்தா பழைய கொண்டு குடிக்க மாட்டாரு. அவர் எவ்வளவு பெரிய முதலாளி பாப்பா. அதான் அவர் வீட்டை போய் எடுத்துட்டு வர பாப்பா. அங்க இந்தாங்க தண்ணியை கொடுக்க அவருக்கு. நாங்க போஸ் கொஞ்சம் தண்ணியை குடிங்க போஸ் கொஞ்சம். எவ்வளவுதான் காசு பணம் இருந்தாலும் கடைசி டைம்ல நமக்கு உதவல பாத்தியா? இதான நம்மளோட வாழ்க்கை. பெரிய உதவி தம்பி செஞ்ச நீங்க. டேய் மானே என்னப்பா? நான் ஒரு முட்டாளனா நினைச்சிருந்தேன். ஏன் பாபா நீ இவ்வளவு பெரிய புத்திசாலி என்று உணர்த்திட்டியடா. நீ எனக்கு உணர்த்திட்டியடா. ஏன் பாபா ஒரு ஊட்ட போயே தண்ணி எடுத்துட்டு வந்து அவருக்கு எப்படி நீ உணர்த்திட்டியா ஒரு விஷயத்தை? சும்மா போங்கப்பா. நான் எங்கப்பா அவர விட்ட தண்ணி எடுத்தேன். அந்த ஓடைக்குள்ள அழிக்கு வந்தேன். வீட்டு பக்கம் வரலையாண்டு சொல்றான். போயிட்டான் இவன். இவடத்தை கும்பிட்டு இருக்கான். கோப்பம் நாம இனி வீட்டையும் போக தேவையில்ல, ஒரு இடத்தையும் போக தேவையில்ல. என்னண்டா யாருக்குமே இந்த உலகத்துல இப்போதைக்கு அறிவங்கப்பட்ட சாமானே இல்லை. நாம போறல. டேய் பைத்தியாரா என்னடா ஊட்ட வராமலுக்கு அது வழி எது வழியா பத்தியில கிடக்குற? என்னடா வாப்பா உனக்கு போட்டு அந்த அடி அடிச்சியா? அந்த ஷோ கதையை நீ ஏன் மச்சான் கேட்காய்? செல்லண்டா என்னடா பிரச்சனை? இது எங்க வாப்பா இருக்காரு. அவர் மீன் டேங்கி இருக்குதான். எங்களை பிஷ் டேங்கி இருக்கல்வா? அதுக்குள்ள தண்ணி மாத்தச்சு நடுறா. அப்ப எனக்கு ஒரு யோசனை வந்துச்சுடா. கடல்ல மீனெல்லாம்
உப்பு தண்ணினால மச்சான் வாழுது அதாண்டு ஆங்கிக்குள்ள ஒரு பக்கெட் உப்பை தூக்கி கொட்டி விடா உப்பு தண்ணியில் வாழட்டுமெண்டு அம்மாத்திர மீன் செத்து போயிடுச்சு நம்ம புத்திசாலித்தனமா இன்னையாச்சும் ஒரு வேலை செய்வோம்னு போனா பிரச்சனையா தான் இருக்கும் மச்சான் நான் செஞ்ச சரியா அப்படி உனக்கு அடிச்சு மாட்டி இருக்கப்படா உனக்கு கொண்டிருக்கணும்டா ஐயோ கேப்பயலே